பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்தித்தார் தவேக தலைவர் விஜய். போராடும் மக்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என உறுதி. வேலைவாய்ப்பு பெருகும் என்பதால் பரந்தூர் விமான நிலையத்தை ஆதரிப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் விளக்கம். மாற்று இடத்தை விஜய் எங்கே காட்டுவார் என அண்ணாமலை கேள்வி. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். I, Donald John Trump, do solemnly swear that I will faithfully execute துணை அதிபராக ஜேடி வான்ஸ் பதவியேற்பு. I, James David Vance, do solemnly swear. I, James David Vance, do solemnly swear. அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் அவசர நிலை பிரகடனம் என ட்ரம்ப் அறிவிப்பு. சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என எச்சரிக்கை. மற்ற நாடுகளிலிருந்து வரும் பொருட்களுக்கு அதிக வரி என ட்ரம்ப் திட்டவட்டம். ஆண் பெண் என இரு பாலினங்களுக்கு மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. 2 நாட்கள் பயணமாக இன்று சிவகங்கை செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் விழாக்களில் பங்கேற்கிறார். யுஜிசி வரைவு விதிமுறைகளை திரும்பப் பெறுமாறு மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். விதிமுறைகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுமாறு இந்தியா கூட்டணி முதல்வர்களுக்கு கோரிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 46 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதாக தேர்தல் அலுவலர் அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. திருப்பதியில் பக்தர்களுக்கு இலவச உணவுடன் இனி மசால் வடை வரும் 4ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என அறிவிப்பு. கோவையில் ஓடைக்கரையில் கட்டப்பட்ட வீடு சரிந்து விழுந்தது. முன்னெச்சரிக்கையாக வீட்டில் உள்ளவர்கள் வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. புதுச்சேரியில் இன்ஸ்டாகிராமில் பழகிய சிறுமிக்கு பாலியல் தொல்லை. இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து சென்ற யானைகள். மலைப்பாதையில் அரை மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. திருவாரூர் மாவட்டம் காரியமங்கலத்தில் எண்ணெய் கிணறு நிரந்தரமாக மூடப்படும். ONGC காவிரி படுகை நிர்வாக இயக்குநர் அறிவிப்பு. கோமியத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதாக IIT இயக்குநர் காமகோடி விளக்கம். தானும் கோமியம் அருந்துவதாக பேட்டி. கர்நாடகாவில் கூட்டுறவு வங்கியில் 17 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம். நெல்லை மாவட்டத்தில் பதுங்கியிருந்த 3 பேர் கைது. காதலனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த பெண்ணுக்கு மரண தண்டனை. கேரள நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. IPL தொடரில் லக்னோ அணி கேப்டனாக ரிஷப் பந்த் நியமனம். 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட நிலையில் அணி நிர்வாகம் அறிவிப்பு. அரட்டாப்பட்டிக்கு ஒரு நியாயம், பரந்தூருக்கு ஒரு நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ள தவேக தலைவர் விஜய், ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் திமுக அரசின் நாடகத்தை பார்த்துக் கொண்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்று எச்சரித்துள்ளார்.
விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். வெற்றி நிச்சயம். என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக கள அரசியலை தொடங்கிய போதுதான் விஜய் இப்படி சூளுரைத்தார். 910 நாட்களாக போராடி வரும் மக்களை சந்திப்பதற்காக சென்னையில் உள்ள இல்லத்திலிருந்து காலை 7:45 மணி அளவில் பரந்தூர் புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள விடுதியில் ஓய்வுக்கு பின் பரப்புரை வாகனத்தில் பயணத்தை தொடர்ந்தார். மேல்பொடவூர் பொன்னேரிக்கரை என வழிநெடுக மக்களை பார்த்து கையசைத்தபடி சென்ற விஜய் நண்பகல் 12:30 மணி அளவில் பரந்தூர் அருகே உள்ள திருமண மண்டபத்தை சென்றடைந்தார். வாகனத்தில் நின்றபடி கட்சி கொடியை ஏந்திய விஜய் தொண்டர்கள் கொடுத்த கட்சி துண்டையும் கழுத்தில் போட்டுக் கொண்டார். வாகனத்தில் நின்றபடி பேசிய விஜய் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் குறித்து ராகுல் என்ற சிறுவன் பேசியதை கேட்ட பிறகு இந்த மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். நாட்டிற்கு மிக முக்கியமான விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்க முடிவு செய்ததாகவும் அதற்கு சரியான இடம் இதுதான் என்றும் விஜய் தெரிவித்தார். என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. 90% நீர்நிலைகள் விவசாய நிலங்களை அழித்து விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முடிவை எடுத்தது எந்த அரசாக இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்க முடியும் என்று கூறிய விஜய் தான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல என்றும் அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கு ஒரு நியாயம் பரந்தூருக்கு ஒரு நியாயமா என்றும் கேள்வி எழுப்பினார். நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும். ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. விமான நிலையத்திற்கு ஆய்வு செய்த இடத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக்கொண்டார். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். அதன் பின் தான் பரந்தூர் வர காரணமான சிறுவன் ராகுலை விஜய் சந்தித்து பொன்னாடை அணிவித்தார். தங்களுக்கு ஆதரவளித்த விஜய்க்கு போராட்ட குழுவினர் பச்சை துண்டு மற்றும் நெற்கதிர்களை அன்பளிப்பாக வழங்கினர். போராட்ட குழுவினர் அளித்த பச்சை துண்டை விஜய் தனது கழுத்தில் அணிந்து கொண்டார். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என தாவேக தலைவர் விஜய் பேசிய நிலையில் அது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். பரந்தூர் விமான நிலையத்தின் அங்கே அமைவதன் மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகள் அந்த பகுதியிலே வருவதற்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குமான வழிமுறைகள் ஏற்படும், பல்வேறு நன்மைகள் இருக்கும். விஜய் அவர்களாக இருந்தாலும் ஆல்டர்னேட் லேண்ட் எங்க கொடுக்க போறீங்க? ஒரு அரசியல் கட்சிக்கு 2 கடமை இருக்கு. நான் எதிர்க்கிறேன்னா இல்ல அதற்கு சொல்யூஷனை தேடி போறேன்னா, எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறனா இல்ல நெருப்பை அணைத்து விட்டு மக்களுக்கு ஒரு வழிகாட்டியான இருக்கிறனா, இதுதான் அரசியல் கட்சியினுடைய முக்கிய வேலை. விஜய் போறது தவறு கிடையாது. ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவர் அங்க போறது தெரியாது. அந்த மக்களுடைய கருத்துக்கள் கொண்டு போய் நீங்க பத்திரிகை உங்களை மாதிரி பத்திரிகை மூலியமா அதை பிரதிபலிக்கிறது தவறு கிடையாது. அதனால இப்ப ரொம்ப நாளைக்கு பின்னர் ஒரு இடத்துல ஒரு சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கலாம் என்று மத்திய அரசு மாநில அரசு எல்லாரும் ஒத்துக்கொண்டு ஒரு இடத்தை செயல்படுகிறாங்க. அதை இந்த நேரத்துல வேண்டாம் என்று சொல்லும் ஒரு அரசியல் தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிர்ப்பாக சொல்கிறார்.